ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுன்னா 3/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு. 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ஆயில் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நாங்கள் சேர்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு 50 இல்லை 100 ml கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதில் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சர்க்கரை, முட்டை என்னெல்லாம் சேர்த்து அடித்தோம் இல்லைங்களா, அது கூட வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதையும் சேர்த்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம அடித்தா போதும். இதையும் வந்து நம்ம கோதுமை மாவு கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேக் செய்யறதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் கேக் டின் தான் எடுத்திருக்கோம். அதில் வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக சுற்றி நல்லா நெய் தடவிக்கோங்க, இல்லைனா ஆயில் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு இந்த மாதிரி தூவிக்கலாம். இந்த மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் வந்து நம்ம மாவு வந்து ஊற்றிக்கலாம். நம்ம மாவெல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக வரும். ஏர் பபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா தட்டி விட்டுடுங்க. ஒரு அகலமான கடாயில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டின்னை வச்சிடலாம். கேக் டின்னை வச்சதுக்கப்புறமா வந்து இதை ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க. கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் ஏதாச்சும் வச்சுருங்க. இது நமக்கு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஃப்ரூட்டி டியூட்டி கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நட்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பிளேட் போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வெந்து வர்றதுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கத்தியை வந்து உள்ளே விட்டு பாருங்கள். நமக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. கோதுமை மாவு கேக் வந்து இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரத்துலலாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஃபுல்லாக கத்தியால் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த கேக்கை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டில் கவுத்தி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான கோதுமை மாவு கேக் வந்து ரெடி. டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செர்ரி பழம் அங்கங்கே வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.